தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரை வானிலை நிலவரங்கள் என்னென்ன, முழு விவரங்கள்? தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழையும், உள் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 12ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கும், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று தெரிவித்தார். நாளை பனிமூட்டம் காணப்படும் என்றும், ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளில் இன்றிலிருந்து 12ஆம் தேதி வரையிலும் செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வங்க கடலோர பகுதிகளுக்கு இன்று மீனவர்கள் யாரும் செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.